ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு திருடன் திருடும் போது எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் அவனால் நிம்மதியாய் திருட முடியாது. பயந்து கொண்டுதான், வேதனையோடுதான், அடிபட்டால் மாட்டினால் அடிபடுவோம் என்று பயந்து கொண்டுதான் அவன் திருடுவான். ஒரு கடையில் போய் ஒருவன் திருடினால் கூட அப்பொழுது அவனால் சமாதானமாய் அந்த வேலையை செய்ய முடியாது. அதுதான் பாவம். பாவம் செய்யும் பொழுது மனதில் சமாதானம் இருக்காது. அதே கடையில் போய் விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினால் அப்பொழுது நாம் சமாதானமாய் போய் வாங்குவோம். காரணம், நியாயமாய் நீதியாய் நாம் செயல்படுவதினால். அது போலதான் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. பாவம் செய்தால் சமாதானம் போய்விடும். பரிசுத்தமாய் வாழ்வோம், விலை மதிப்பில்லாத நிம்மதியை பெற்றுக் கொள்வோம். ஏசாயா 48ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை இந்த வேத பகுதியானது கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுக்கும் வார்த்தைகளாய் இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்காமல் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் முழு மனதோடு அப்படி செய்யாமல் சடங்குகளை பின்பற்றுகிறவர்களாய், ஒரு கடமைக்காக செய்கிறவர்களாய், மனப்பூர்வமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் ஆணையிட்டு சத்தியம் செய்து ஆனால் உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள். உண்மையாய் கர்த்தரை தொழுது செய்யாமல் கர்த்தருடைய பெயரை வைத்து ஆணையிடுகிறார்கள், ஆனால் உண்மையாய் இல்லை. இப்படிப்பட்ட செயல்கள் செய்வது கர்த்தருக்கு கோபமூட்டுகிற செயலாயிருக்கிறது. உண்மையும் நீதியும் இல்லாமல் யாக்கோபின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு இஸ்ரவேல் வம்சத்தாரும் யூதாவிலிருந்து பிறந்தவர்களும், அப்படி என்றால் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறவர்கள், இன்றைக்கு சொல்ல போனால் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லிக் கொள்கிற உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். இது உண்மையாய் கர்த்தரை நேசிக்காமல், உண்மை இல்லாமல் வெறும் கடமைக்காக கர்த்தரை தொழுது கொள்கிற பெயர் கிறிஸ்தவர்கள் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? அப்படி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லிக் கொண்டு, சேனைகளின் கர்த்தர் என்ற நாமத்தை சொல்லிக் கொண்டு, இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பரிசுத்த நகரத்தார், இஸ்ரவேலின் தேவன் என் தேவன் என்று பற்றுதலாய் இருக்கிறார்கள், பக்தியாய் இருக்கிறார்கள். அப்படி என்றால் பரிசுத்த நகரம் என்று சொல்லும் பொழுது நித்திய ஜீவனுக்குள் நாங்கள் போவோம், நாங்கள் பரலோகத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் பரலோகத்தர், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்பிக்கொண்டு அவர்கள் சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு உண்மையாய் கர்த்தரை பின்பற்றாமல், உண்மையாய் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவது, வெளியில் மற்றவர்கள் பார்க்கும் போது நல்லவர்கள் போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள் பாவம் செய்து கொண்டு அக்கிரமங்கள், பாவங்கள், அநியாயங்களை வைத்துக் கொண்டு வாழ்கிற மனிதர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் நான் சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு பூர்வ காலத்தில் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மனிதர்கள் வாழ்க்கையில் நடந்த காரியங்களை ஆதியிலேயே நான் சொன்னேன். அதாவது ஆபிரகாம் ஐயா, எலியா ஐயா இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில், இஸ்ரவேல் இவர்கள் எல்லாம் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு நடக்க போகிற காரியங்களை அவர்கள் வாழ்வதற்கு முன்பாகவே கர்த்தர், அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே கூட தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார், சொல்லி இருக்கிறார். அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன, அவைகளை நானே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னேன், நடப்பதற்கு முன்பாகவே இது நடக்கும் என்று சொன்னேன், அதை திடீரென்று நடத்தியும் காட்டினேன், நானே அதை செய்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, பெயர் கிறிஸ்தவர்களே என்று இந்த இடத்தில் நாம் வைத்துக் கொள்ளலாம். பெயர் கிறிஸ்தவர்களாய் வாழ்கிறவர்களே, நீ கடினம் உள்ளவன் என்றும், உன் பிடரி நரம்பு இரும்பென்றும், உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார். அந்த பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, வெறும் கடமைக்காக கர்த்தரை தொழுது கொள்வது, உண்மையான கர்த்தர் மேல் அன்பில்லாமல், கீழ்ப்படிய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல்,
பாவம் செய்து கொண்டு பாவத்தில் இருந்து கொண்டே நாங்கள் கிறிஸ்தவர்கள் பரலோகம் போய்விடுவோம் என்று சொல்லிக் கொள்கிற கூட்டத்துக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிடரி நரம்பு இரும்பென்றும். அப்படி என்றால் பிடரி என்றால் கழுத்தின் பின்புறம், பின்புற கழுத்து. அந்த இடத்தில் இருக்கிற நரம்பு கடினம் என்றால் பெருமை பிடித்தவர்கள், தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிறவர்கள், எவ்வளவுதான் கர்த்தர் சொன்னாலும் கேட்காதவர்கள், அடங்காதவர்கள் என்று பொருள். நம் வீட்டில் சொல்லுவோம், இந்த பிள்ளை அடங்காத பிள்ளையா இருக்கிறான் என்று. அது போல நாமும் இருக்கிறோம். பெரியவர்கள் அடங்காதவர்களாய் இருக்கிற நீங்கள் அப்படிப்பட்டவர்கள், நீங்கள் அடங்கா பிடாரிகள் என்று பொருள். நாம் பேர் சொல்லும் போதே சொல்லுவோம் அடங்கா பிடாரி என்று சொல்லுவோம். பிடரி நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும். வெண்கலம் மிகவும் உறுதியானது. இரும்பு வெண்கலம் எல்லாம் மிகவும் உறுதியான ஸ்ட்ராங்கான உலோகமாய் இருக்கிறது. அதை போல நீ உன் நெற்றி, உன் தலை வணங்காது. எதை சொன்னாலும் நீ கேட்க மாட்டாய். நான் இப்படி என்றால் அப்படித்தான் இருப்பேன், நான் கேட்க மாட்டேன், இது சரியல்ல, நான் இப்படிதான், என் சுதந்திரம், என் வாழ்க்கை, நான் என் இஷ்டப்படி வாழ்வேன், வேத வசனத்தை தியானிக்க மாட்டேன். 100 வருடம் சொன்னாலும் 101வது வருடமும் வேத வசனத்தை வாசிப்பதில்லை. நான் வேதம் வாசிப்பதை வாரம் செய்தி கொடுத்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் வேத வசனத்தில் ஈடுபடுவதில்லை, ஜெபிப்பதில் ஈடுபடுவதில்லை, உண்மையாய் கர்த்தரை நேசிப்பதில்லை, உலக வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டிருப்பது, மற்றவர்களை பார்த்து, ரட்சிக்கப்படாத மக்களை பார்த்து அவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருப்பது. இருதயம் அவ்வளவு கடினம், உணர்வற்ற தன்மை. இப்படிப்பட்டவன் நீ என்று எனக்கு தெரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எவ்வளவு மோசமானவர்களா இருக்கணும். நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் நாம் என்ன சொல்லுவோம்? என் திறமையினால். நம்முடைய விக்கிரகம் என்ன? நம் படிப்பு, என் வேலை, என் சம்பாத்தியம். நான் வேலை செய்தேனா அதிக சம்பளம், என் சம்பளத்தினால், என் திறமையினால் நான் அந்த பணத்தை எல்லாம் சேர்த்து வைத்து என் வீட்டை கட்டினேன். பார் என் வீட்டை, என் வேலை, எனக்கு என் வேலையினால் நான் இதை சம்பாதித்தேன் என்று சொல்லுவோம். அந்த வேலைதான் நமக்கு விக்கிரகம். கர்த்தர் கொடுத்தார் இந்த வீட்டை, கர்த்தர் எனக்கு கொடுத்தார் இந்த வேலையை, கர்த்தர் எனக்கு கொடுத்தார் இந்த பிள்ளையை என்று நாம் சொல்ல தவறு விடுகிறோம் அல்லவா? அதை தான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஒரு வீட்டை கட்டினாலும் சரி, எந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்தாலும் என் பலனால் நான் செய்தது. நம்மை நாம் விக்கிரகமாக்கிக் கொள்வது, நம் வேலையை, நம் திறமையை, இது நம்மிடத்தில் இருக்கிறது அல்லவா இந்த சுபாவம். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இது எவ்வளவு அருவருப்பான காரியமா இருக்கிறது. ஒரு வேலை, கர்த்தர் வேலையை நாம் திறமையாய் செய்தோம் என்று சொல்லுகிறோமே, நாம் உடல்நல குறைவால் படுத்திருந்தால் எந்த திறமை நம்மை சாதித்திருக்க முடியும்? எந்த திறமையினால் நாம் வேலைக்கு செல்ல முடியும்? எந்த திறமையினால் நாம் வீடு கட்ட முடியும்? எந்த திறமையினால் நாம் எந்த காரியத்தை செய்ய முடியும்? பலவீனம் அடைந்து வீட்டில் அமர்ந்து விட்டால், நம் கால்களில் பலன் இருந்து நம் சரீரத்தில் பலனை கொடுத்தவர் கர்த்தர் அல்லவா? வேலையை கொடுப்பவர், படிப்பை கொடுக்கிறவர். படிக்கிறோம் என்றால் நல்ல மதிப்பெண் கிடைக்கிறது என்றால் நமக்கு அறிவை கொடுத்தவரைக்கு நன்றி சொல்ல வேண்டாமா? நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது, நான் திறமைசாலி, கடினமாய் படித்தேன் தெரியுமா, இரவு பகலும் படித்தேன், அதனால் நான் முதல் மதிப்பெண் பெற்றேன். தலைவலி வந்திருந்தால் எப்படி படித்திருப்பாய், எப்படி மதிப்பெண் பெற்றிருப்பாய்? உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கருத்தில் கொடுத்ததினால் தான் எல்லா காரியத்தையும் செய்ய முடிகிறது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்மை நாம் மேன்மை பாராட்டக்கூடாது, நம் செயல்களை நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தர் அனுமதித்தால் தான் நமக்கு எல்லாமே. நம் மூச்சு காற்றே அவரிடத்தில் இருக்கிறது. அவர் அடித்திருந்தால், நேற்றே நம்மை கொன்று போட்டிருந்தால் இன்றைய செயல்கள் நம்மால் எப்படி செய்ய முடியும்? அவரல்லவா நம்மை வாழ வைத்துக் கொண்டிருப்பது. உணர்வற்றவர்களாய் அல்லவா நாம் முட்டாள்தனமாய் இருக்கிறோம். இதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஒரு நன்மை நடந்து விட்டால் நீ என்ன சொல்லுவாய்? என் திறமை என்று உன் திறமையை விக்கிரகமாக்குவாய். உன் பலனை சொல்லுவாய், என் பலத்தினால் நான் சாதித்தேன் என்று. உன் என்னென்ன உண்டோ எல்லாவற்றையும் விக்கிரகமாக்கி விடுவாய். நீ அப்படி செய்வாய் என்றுதான் நான் முன்னமே சொன்னேன். உன் வாழ்க்கையில் நான் இதை செய்ய போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்தான் கொடுக்கிறார். அதை உணர்ந்து கொள்ளாமல் நாம பெற்றோம் என்று நாம் துள்ளிக் கொண்டு தெரியக்கூடாது என்றுதான் முன்னமே சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு உயர்வை தரப்போகிறேன், உனக்கு இந்த நன்மை நடக்கப் போகிறது என்று முன்னமே சொன்னேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகளை முன்னமே சொல்லி அவைகள் வராததற்கு முன்னமே உன்னை
நான் இதை அறிமுகப்படுத்தினேன், உனக்கு அறிவித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நடப்பதற்கு முன்னமே நான் சொன்னேன், நான் தான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் பலனை கொண்டு நீ பெருமை பாராட்டி கொண்டு திரியாதே, நான் தான் உனக்கு இதை ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்று சொல்லுகிறார். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார், இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது முதல் புதியவைகள் ஆனவைகளையும் நீ அறியாத மறைபொருள் ஆனவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு தெரியாமல் மறைந்திருக்கிற காரியங்களையும் இதுவரை நீ கேள்விப்பட்டிராத புதிய காரியங்களையும் நான் உனக்கு அறிவிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதிர்காலத்தில் இந்த உலகத்தில் நடக்க போகிற காரியங்களை கர்த்தர் சொல்ல போகிறார். அதை சொல்லுவார், அவரே அதை செய்தும் காட்டுவார். அப்பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம், அவர்தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்று. நடப்பதற்கு முன்பே நமக்கு சொல்லிவிட்டு அதன் பின்பு கர்த்தர் செய்கிறார். அவைகள் ஆதி முதற் கொண்டல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டது. இப்பொழுதுதான் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அதை உனக்கு நான் சொல்லுகிறேன், அதை நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதானே எனக்கு தெரியுமே என்று நாம் சொல்லிவிடக் கூடாதாம். அதான் சொல்லுகிறார் கர்த்தர், இவைகளை நீ அறியாத காரியங்களை நான் சொல்லுகிறேன். தெரிந்த காரியத்தை சொன்னால், ஏற்கனவே தெரிந்த காரியத்தை கர்த்தர் சொன்னால் எனக்கு இது தெரியுமே என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? சொல்லிவிட்டு செய்தாலும் நாம் அப்படி சொல்லுவோம். அதனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கேள்விப்படாதவைகளை, நீ இதுவரை அறியாத காரியங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன், புதிய காரியங்களை சொல்லுகிறேன், அதை சொல்லிவிட்டு உனக்கு செய்கிறேன் என்று சொல்கிறார். இந்நாட்களுக்கு முன்பே நீ அதை குறித்து கேள்விப்படவும் இல்லை, அதை அறியவும் இல்லை. நீ இதுவரைக்கும் கேள்விப்பட்டதும் இல்லை, அதை பற்றி உனக்கு தெரியாது. அந்த காரியங்களை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவில்லை, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும், தாயின் கர்ப்பம் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றார் என்பதையும் அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாயின் கருவில் இருக்கும் போதே நீ அடங்காமல் மீறி வந்தாய். இஸ்ரவேலர்களை குறித்து, கர்த்தருடைய ஜனத்தை குறித்து சொல்லுகிறார் கர்த்தர். இஸ்ரவேலர்கள் என்று சொல்பவர்கள் யாக்கோபின் புத்திரர்கள். நாம் எல்லோரும் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய ஜனங்கள். யாக்கோபு யார்? ஆபிரகாம் ஐயாவின் குமாரன் ஈசாக்கு. ஈசாக் ஐயாவின் குமாரன் யாக்கோபு. யாக்கோபும் ஏசாவும் இரட்டை பிள்ளைகள். தாயின் கருவில் அவர் இருக்கும் பொழுது, ரெபேக்கா அம்மாவின் வயிற்றில் இருக்கும் பொழுது இரட்டை பிள்ளைகளாய் இருந்தார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுது ஏசா முதலில் வருகிறார். ஏசா பிறக்க வரும்போது யாக்கோபு முந்துகிறார். பின்பு அவருடைய கை, யாக்கோபு குழந்தையின் கை வெளியே வருகிறது. பின்பு உள்ளே எடுத்து கொடுக்கிறார். அதாவது ஏசாவை தள்ளிவிட்டு யாக்கோபு பிறக்கிறார். ஏசா பிறப்பதற்கு முன்பாகவே மீறி தன் கையை நீட்டுகிறது இந்த குழந்தை யாக்கோபு. இப்படி பிறக்கும் போதே நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய். அப்படி அந்த மருத்துவச்சியே சொல்வார்கள். ஏனென்றால் குழந்தை கையை நீட்டும், சிவப்பு கயிறை அந்த கையில் கட்டி விடுவார்கள். அதன் பின்பு பார்த்தால் அது மீறிவிட்டு, அதாவது இரண்டாவது பிறக்க வேண்டிய குழந்தை முதலில் கையை நீட்டும், மீறி வந்து அதன் பின்பு இரண்டாவதாய் பிறக்கும். இப்படி தாயின் கருவிலேயே நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றாய் என்று யாக்கோபை குறித்து சொல்லுகிறார் கர்த்தர். பிறக்கும் போது அப்படி இருந்தாய், உன் சந்ததி உலகெங்கும் என்று கோடிக்கணக்கான ஜனங்கள் யாக்கோபையாவின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம். கோடிக்கணக்கான இஸ்ரவேலர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான். இஸ்ரவேலுக்கு 12 பிள்ளைகள், 12 கோத்திரத்தாரும் 12 பிள்ளைகளும் 12 கோத்திரத்தார் என்று எண்ணப்படுகிறார்கள். அப்படிதான் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் என்ற பெயர் எல்லோருக்கும் பொருத்தம். இது உலகெங்கும் என்று கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் கிறிஸ்தவர்களாய் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க அவர்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், பிறக்கும் பொழுதே மீறுகிறவன் என்று பெயர் பெற்றவர். மீறுதல் தான் பாவம், இப்படி மீறி மீறி செய்கிறது தான் உன் பழக்கமாயிற்றே என்று கர்த்தர். நம்முடைய தவறுகளை கர்த்தர் சொல்கிறார். நாம் எப்பொழுதும் அப்படிதான். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை நாம் சொல்லி தர வேண்டும். தவறுகளை சொல்லியே தர தேவையில்லை, தானாக செய்வார்கள். 2 வயது குழந்தைகளை பாருங்கள். இதை செய் அதை செய் என்று நாம் நல்ல காரியங்களை சொல்லிக் கொண்டிருப்போம். நாம் சொல்லாத தவறான காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். சிறு பிள்ளையா இருக்கும் பொழுது அப்பொழுதே நாமும் அப்படித்தான் இருந்திருக்கிறோம் அல்லவா? அதைதான் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி மீறி மீறி நடக்கிறாய், என் கோபத்தை நான் நிறுத்தி வைத்தேன்.
என் கோபத்தை நான் சற்று நிறுத்தி வைத்தேன். இல்லை என்றால் அடிபட்டு நாம் அழிந்தே போயிருப்போம் அல்லவா? கர்த்தர் கோபத்தை நிறுத்தி வைத்தார். உன்னை சங்கரிக்காதபடிக்கு என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய ஜனம் என்ற பெயர் நமக்கு இருக்கிறது அல்லவா? கர்த்தருடைய ஜனம் என்னும் பெயரை நாம் பெற்றிருப்பதினால் நம்மை கர்த்தர் அழைத்து விட்டால் உலகத்தார் என்ன சொல்லுவார்கள்? கர்த்தர் அவர்கள் ஜனங்களையே அவர் அழைத்து விட்டார் என்று சொல்வார்கள் அல்லவா? கர்த்தருடைய பெயரை நிமித்தம் அவர் பெயரை சுமந்திருப்பதினால் நாம் நல்லவர்கள் என்பதினால் அல்ல. நாம் பிழைத்திருப்பது நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல. நாம் எல்லாம் நீதிமான்கள் அல்ல. இஸ்ரவேலர்கள் உலகெங்கும் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சொல்லப்படுகிறது. நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், பாவம் செய்திருந்தோம். ஆனாலும் கர்த்தர் நம்மளை மன்னித்து நீதிமானாக்கி எடுத்துக் கொள்கிறார். அவர் நாமத்தின் நிமித்தம் நம்மை விட்டு வைத்து மனம் திரும்ப பண்ணி இந்த காரியங்களை எல்லாம் செய்கிறார். இல்லை என்றால் அழித்தே போட்டிருப்பார். அவர் பெயரில் இருக்கிறோம் அல்லவா? கிறிஸ்தவர்கள் என்ற பெயரின் நிமித்தம் நாம் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலர்கள் என்ற பெயரின் நிமித்தம் என் ஜனம் கர்த்தருடைய ஜனமாயிற்றே என்று உலகம் சொல்லும் அல்லவா? கர்த்தருடைய ஜனம் அவரே அழித்து போட்டார் என்று சொல்லாதபடிக்கு நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் பெயரை சுமந்திருப்பதினால் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் பொருள். அதனால் கர்த்தர் நம்மை பொறுமையாயிருக்கிறாராம். என் பெயரை தான் தூஷிப்பார்கள் இந்த ஜனங்கள் என்று பொறுமையாயிருக்கிறாராம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல. நான் உன்னை புடமிட்டேன் என்றால் துன்பத்திலும் துயரத்தையும் உனக்கு கொடுத்து உன்னை சரிப்படுத்த அதிகமாய் உனக்கு நான் கொடுக்கவில்லை, உபத்திரவப்படுத்தி உன்னை சுத்திகரித்தேன் என்று சொல்லுகிறார். புடமிடுதல் என்றால் சுத்திகரிப்பு செய்தல். வெள்ளி தங்கத்தை சுத்தமிடுவார்கள், அதை நெருப்பிலிட்டு உருக்கி எல்லாம் செய்வார்கள். அதற்கு பெயர் புடமிடுதல் என்று பொருள். அந்த புடமிட்டேன் என்றால் நம்மை நமக்கு கஷ்டங்களை, பாடுகளை, துன்பங்கள், வியாதிகள் இதையெல்லாம் கொடுத்து நம் கெட்ட குணத்தை நம்மை விட்டு அகற்றி போட்டு நல்லவர்களாய் மன திரும்ப பண்ணுவார், மாற்றுவார். உபத்திரவத்தின் பொய்யிலே உன்னை தெரிந்து கொண்டேன். நீ பாடுபடும் பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டேன். துன்பங்களை கொடுத்து கர்த்தர் பார்ப்பார். கர்த்தர் மேல் நாம் விசுவாசமா இருக்கிறோமா, நாம் ஜெபிக்கிறோமா, கர்த்தரை தேடுகிறோமா என்று. நம் துன்பத்தின் மத்தியில் நாம் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மை தெரிந்து கொள்கிறார், நம்மை காப்பாற்றுவார், மீட்டுக் கொள்வார். எப்பொழுதும் கர்த்தரால் ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் நான் நீதிமான், அதனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று எப்பொழுதும் நினைக்கவே கூடாது. அதை மட்டும் மனதில் வைத்துக் கொள்வோம். நான் நல்லவளாய் இருந்தேன், அதனால் கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார் என்று நினைக்காமல் கர்த்தருடைய நாமத்தினால் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவர் குறித்திருக்கிறார், நாம் நல்லவர்கள், நல்ல குணம் இருந்ததினால் கர்த்தர் என்னை ரட்சித்தார் என்று நினைக்க கூடாது. என் நிமித்தமே அப்படி செய்தேன். அவர் பெயர் கெடக்கூடாது என்றுதான் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குறைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன் என்று சொல்கிறார். என் பெயரின் புகழை கெடுக்க கூடாது. யார் எப்படி கெடுக்கலாம் அதை நான் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார். என் புகழ்ச்சியை நான் வேறொருவருக்கும் கொடேன், மகிமையை கொடுக்க மாட்டேன் என்றால் என் புகழ்ச்சி, என்னுடைய பெயர், நான் செய்த காரியங்களுக்கு எனக்கு ஏற்படுகிற புகழ்ச்சி வேறொருவருக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்படி என்றால் விக்கிரக ஆராதனைக்கோ அல்லது மற்ற மனிதர்களுக்கோ நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். எந்த பொல்லாத ஆவிகளுக்கோ மற்ற மனிதர்களுக்கோ நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலர்களே, கிறிஸ்தவர்களே, எனக்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், கவனியுங்கள். நானே அவர், நான் தான் தேவனே. முந்தினவரும் நான் தான், பிந்தினவரும் நான் தான், ஆதி முதல் இருந்தவரும் நான் தான், எப்பொழுதும் இருக்க போகிறவர், கடைசியிலும் நம் வாழ்க்கையின் முடிவிலும் அவர்தான் இருக்க போகிறார். நம்மை பிறப்பித்தவரும் அவர்தான், நம்மை உயிர் போய் மறித்து நம் ஆவியை எடுத்துக்கொண்டு போகிறவரும் அவர்தான். என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தியது. இந்த பூமியை அஸ்திபாரப்படுத்தியது கர்த்தரின் கரம். என் வலது கை வானங்களை அளவிட்டது. என் வலது கையால் வானங்களை நான் அளவு போட்டேன். இவ்வளவு பெரிய வானம், ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அதை ஒளி ஆண்டு என்று சொல்வார்கள். பல கோடி கோடி கோடி, அதெல்லாம் அளவே சொல்ல முடியாது. அதன் எல்லை இன்னும் தெரியவில்லை. அவ்வளவு பெரிய யூனிவர்ஸ் இருக்கிறது. அதை தம்முடைய வலது கையால் அளந்தாராம் கர்த்தர். அப்படியானால் இவர் எவ்வளவு பெரியவராய் இருப்பார்? நம் ஆண்டவர் ரொம்ப பெரியவர்.
நம்மால் கற்பனை எல்லாம் செய்ய முடியாது. பெரியவர் என்று புரிந்து கொள்ள வேண்டியதுதான். கற்பனை செய்யும் அளவுக்கு நமக்கு மூளை கிடையாது. நான் தான் வானத்தை அளவு போட்டேன், பூமியை அஸ்திபாரப்படுத்தியதும் நான் தான். நான் கட்டளையிட்டால் அவைகள் நிற்கும் என்று சொல்லுகிறார். சகலத்தையும் ஆளுகை செய்து இயக்கி கொண்டிருப்பவர் கர்த்தர்தான். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள், எல்லாரும் சேர்ந்து வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கோரேஸ் ராஜா வந்து பாபிலோனில் அந்த பாபிலோன் ராஜாவோடு யுத்தம் செய்து இஸ்ரவேலரை விடுவித்து அங்கிருக்கிற புதையல்கள், இஸ்ரவேலுக்கு வந்து சேர வேண்டிய எருசலேமின் புதையல்கள், பொக்கிஷங்கள் எல்லாம் எடுத்து வந்து கோரேஸ் ராஜா இந்த நல்ல காரியத்தை செய்வார் என்பதை கர்த்தர் தீர்க்க தரிசனமாக முன்பே சொல்லுகிறார். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும். கல்தேயரின் மேல் கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இப்படி ஒரு ராஜா பிறப்பார், பெயர் முதற்கொண்டு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மனிதனாய் அவர் வந்து பாபிலோனில் செய்வார். இது இரண்டு பொருள் உண்டு. ஒன்று, கோரேஸ் ராஜா செய்த காரியம் இஸ்ரவேலரை சிறையிருப்பிலிருந்து எடுத்து வந்தது. இன்னொரு காரியம், இந்த காலத்திலும் இது நடக்கிறது. கிழக்கிலிருந்து ஒரு உராய்ஞ்சுகிற பட்சியை நான் ஏற்படுத்துவேன் என்று 45ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேஸ் ராஜாவின் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவர் யார்? யார் சொன்னார் இதுவரைக்கும்? கோரேஸ் ராஜா இப்படி செய்ய போகிறார் என்பதை யார் சொன்னால் நானே சொல்லியிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே சொன்னேன், நானே அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். கோரேஸ் ராஜா செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். நீங்கள் என் சமூகத்தில் வந்து நான் சொல்வதை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஆதி முதல் கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை, ரகசியமாய் மறைந்து ஒளிந்தெல்லாம் நான் பேசவில்லை. அது உண்டான காலம், ஆதி முதல் உலக தோற்றத்தின் முன்பே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் என்னை அனுப்புகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை நமக்கு சொல்லுகிறார். கோரேஸ் ராஜாவை அனுப்பி இஸ்ரவேலரை விடுவிப்பதற்காக. இஸ்ரவேலின் மீட்பரான கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறதாவது, கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து. கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்கள் பிரயோஜனமானது. தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்ல மாட்டார். அதை தான் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். உனக்கு தேவையானதை, பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதிக்கிறேன். நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவன் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எந்த பாதையில் நடக்க வேண்டுமோ அந்த வழியில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர்தான் நம்மை வழி நடத்துகிறார். என் கற்பனைகளை நீ கவனித்தால் நலமாய் இருக்கும். வேத வசனத்தை கவனித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் மேல் கவனமாயிருந்து கீழ்ப்படிந்து நாம் நடந்தால், யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருப்பது போல கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நாம் வாழ்ந்து அதை கவனித்து கேட்டு புரிந்து கொண்டு அதை கடைபிடிக்க கவனமாய் இருந்தால் நலமாயிருக்கும். அப்படி நாம் கவனித்து கர்த்தருடைய வசனத்தை படித்து 10 கட்டளைகளை கை கொண்டு 2 கற்பனைகளை கை கொண்டு நாம் வாழ்ந்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அது நலமாய் இருக்கும். அப்படி செய்தால் என்ன நடக்கும் நம் வாழ்க்கையில்? அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலவும், ஒரு நதி புறப்பட்டு வருவது போல உனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போல இருக்கும். நம் நீதி சமுத்திரத்தின் அலை போல நமக்கு நீதி கிடைக்கும். நம் நற்செயல்களுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கொடுப்பார். சமாதானம், நிம்மதி கிடைக்கும். ஆறு போல நமக்கு புரண்டு வரும். நம் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், நம் செய்கைகளுக்கு ஏற்ற நீதிக்கேற்ற பலன், நாம் செய்த நன்மைக்கெல்லாம் பலன் கிடைக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணல் அத்தனையாகவும், மணலை போல, மணல் எவ்வளவு இருக்குமோ அப்படி இருக்குமாம் நம்முடைய சந்ததி. நம்முடைய பிள்ளைகள், அவ்வளவு பிள்ளைகள் இருப்பார்கள். நம் சந்ததி பெருகும். உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். உன் கர்ப்பத்தில் பிறந்த பிள்ளைகள் அணுக்களை போல, அந்த மணலின் அணுக்களை போல அதிகமான ஜனங்கள் இருப்பார்களா?
அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அகன்று போகாமலும் அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். நம் பெயர் நிலைத்திருக்கும். பாபிலோனில் இருந்து கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். இதன் பொருள் பாவத்திலிருந்தும் இச்சையிலிருந்தும் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனநிலையிலிருந்தும் விட்டு விலகி மனம் திரும்பி கர்த்தரை தேடி வேத வசனத்தை படித்து வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு வாழ வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதை புரிந்து கொண்டு அதை கவனமாய் கை கொண்டு நல்லவர்களாய் மனம் திரும்பி வாழ வேண்டும். நீதிமானாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். சத்தமாய் கூப்பிட்டு சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், நம்மை மீட்டு கொண்டார் என்று சந்தோஷமாய் கூவி சொல்ல வேண்டும். பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் சொல்லுங்கள் என்கிறார். உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். பூமியின் கடைசி வரைக்கும் கர்த்தர் உங்களை அழைக்கிறார், கர்த்தர் உங்களை வரவேற்கிறார். வாருங்கள், கர்த்தரிடமாய் மனம் திரும்புங்கள் என்று உலகெங்கும் அறிவிக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேலை அவர்களை வனாந்திரத்தில் நடத்தின போது அவர்கள் தாகமாய் இருந்ததில்லை. கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை சுரக்க பண்ணினார். தாகமாய் அவர்கள் கிடக்கவில்லை. தாகத்தோடு கிடந்து துன்பப்பட்டார்களா? இல்லை. தண்ணீரை கண்மலையிலிருந்து கர்த்தர் கொடுத்தார். கண்மலையை பிறந்தார், தண்ணீர் ஓடி வந்தது. சந்தோஷமாய் குடித்து மகிழ்ந்திருந்தார்கள். அதன் பொருள் இன்றைய வாழ்க்கையில் நம்முடைய கண்மலையாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்காக பிற்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். கண்மலையாய் தன்னை உடைக்கப்பட்டு அதிலிருந்து வரும் இரத்தம் புறப்பட்டு நம்மை சுத்திகரிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார், உடைக்கப்பட்டார். அவருடைய இரத்தம், அதிலிருந்து அவருடைய இருதயத்திலிருந்து வந்த அந்த இரத்த துளிகள் நம் மேற்பட்டு நாம் பசுத்தம் அடைகிறோம். அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். அதைதான் இங்கு சொல்லியிருக்கிறார். அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எப்பொழுது சமாதானம் இல்லாமல் இருந்தாலும் நாம் பாவம் செய்கிறோம் என்று பொருள். அதை புரிந்து கொள்வோம். முதலில் நம் மனம் எப்பொழுதும் சமாதானமாய் இருக்க வேண்டும். அதற்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம் இருதயத்தில் சமாதானம் இருக்கும். நாம் நன்மை செய்யும் போது சமாதானம் இருக்கும். பாவம் செய்யும் போது நிம்மதி போய்விடும். உதாரணத்திற்கு ஒரு திருடன் திருடும் போது எவ்வளவு திறமைசாலியா இருந்தாலும் அவனால் நிம்மதியாய் திருட முடியாது. பயந்து கொண்டுதான், வேதனையோடுதான், அடிபட்டால் மாட்டினால் அடிபடுவோம் என்று பயந்து கொண்டுதான் அவன் திருடுவான். ஒரு கடையில் போய் ஒருவன் திருடினால் கூட அப்பொழுது அவனால் சமாதானமாய் அந்த வேலையை செய்ய முடியாது. அதுதான் பாவம். பாவம் செய்யும் பொழுது மனதில் சமாதானம் இருக்காது. அதே கடையில் போய் விலை கொடுத்து ஒரு பொருளை வாங்கினால் அப்பொழுது நாம் சமாதானமாய் போய் வாங்குவோம். காரணம், நியாயமாய் நீதியாய் நாம் செயல்படுவதினால். அது போலதான் துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. பாவம் செய்தால் சமாதானம் போய்விடும். பரிசுத்தமாய் வாழ்வோம். விலை மதிப்பில்லாத நிம்மதியை பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 49 அதிகாரம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரை. இந்த வேத பகுதியானது கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை எப்படி தெரிந்து கொள்கிறார், கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வதற்கு ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் அந்த மனிதனை தாயின் வயிற்றில் உருவாகும் போதே அதற்கேற்றபடியாக உருவாக்குகிறார். பிறப்பதற்கு முன்பே கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை உருவாக்கி விடுகிறார் என்று வேத பகுதி சொல்லுகிறது. ஏசாயா 49 அதிகாரமும் எரேமியா 1 அதிகாரத்திலும் இந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம் சற்று ஆழமாய் தியானிப்போம். தீவுகளை கவனியுங்கள், தீவுகளை எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே என்னை கவனியுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உலகெங்கும் இருக்கிற, அதாவது ஆண்டவருடைய முதல் வருகை இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. ஆண்டவர் ஊழியம் செய்ததும் இஸ்ரவேல் தேசத்தில்தான். மற்ற தேசங்களுக்கு கர்த்தர் ஊழியம் செய்ய போகவில்லை. ஏனென்றால் இஸ்ரவேலர்கள் மத்தியில் ஊழியம் செய்து அது ஒரு நீதி நிறைவேறல். இஸ்ரவேலர்கள் மூலமாக, இஸ்ரேல் தேசம் மூலமாக உலகெங்கும் ரட்சிப்பதே, உலகெங்கும் கர்த்தருடைய ஜனங்கள் மீட்கப்பட வேண்டும் என்பது தேவ நீதியா இருக்கிறது, தேவ சித்தமா இருக்கிறது.
அப்படி இருக்க கர்த்தர் இஸ்ரவேலில் பிறந்து அங்கேயே ஊழியம் செய்து அங்கே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். இதற்கான ஆதாரங்கள் லேவியராகமம் முதல் 6 அதிகாரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பலி செலுத்தும் முறைகள் என்று. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தர் யூதர்கள் வழியாக புறஜாதியாரை ரட்சிக்கிறார். இன்னொரு காரியம் என்னவென்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், ஆபிரகாம் ஐயாவின் புத்திரர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் எல்லோரும், நாம் சொல்லலாம் விசுவாசத்தின்படி புறஜாதியாராய் இருந்தும் விசுவாசத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. ஆனால் விசுவாசத்தின்படி மட்டும் அல்ல, பிறப்பின்படியும் ஆபிரகாமின் பிள்ளைகளாக உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகம். ஏனென்றால் உலகெங்கும் கர்த்தருடைய ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள், யூதா கோத்திரம் மட்டுமே இப்பொழுது இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது அதிகமான மக்கள். அப்படி இருக்க உலகெங்கும் எல்லா கோத்திரத்தாரும் பரவி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கொண்டுதான் இப்பொழுது மீண்டு வருகிறார்கள். அப்படிதான் கர்த்தர் சொல்லுகிறார், தீவுகளை எனக்கு செவி கொடுங்கள். தீவுகளிலும் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்த ஆத்துமா, அதாவது பிறப்பின்படி இஸ்ரவேலராய் இருந்து விட்டால் மட்டும், யூதராய் இருந்து விட்டால் மட்டும் பரலோகத்திற்கு சென்று விட முடியாது. கர்த்தருடைய சித்தம் என்னதென்றால், ஒரு ஆத்துமா சுத்தமா இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற ஆத்துமாவா இருக்க வேண்டும் மற்றும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற ஆத்துமாவா இருக்க வேண்டும். இப்படி பல காரியங்கள் உண்டு. கர்த்தர் தமக்கென்று ஒரு மனிதனை தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த மனிதனை தாயின் கருவிலேயே முழுமையாக்கி உருவாக்கி முடித்து விடுகிறார். அதாவது முழு ஊழியக்காரனாக பிறக்கும் முன்பே உருவாக்கப்படுகிறார் ஒவ்வொரு ஊழியரும். அப்படி உருவாக்கப்பட்ட பின்பு இந்த உலகத்திற்கு வந்து உலக அனுபவங்களை கற்றுக்கொண்டு, சில நேரங்களில் நாம் கவனிக்கலாம், சில ஊழியர்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம் உண்டு. அதாவது ஒரு ஊழியர் 1.5 வயது 2 வயது சிறு குழந்தையாய் இருக்கிறார். அவர் பெரியவராய் வளர்ந்துதான் ஊழியர் ஆகிறார். ஆனால் அவருடைய சிறு வயதிலேயே பார்த்தால் அவருடைய செயல்கள் விளங்கும். கர்த்தருக்கு பரிசுத்தமான செயல்கள் அவரிடத்தில் விளங்கும். இப்படி ஒரு ஊழியர் தன்னுடைய 6 வயதில் தன் தாய்க்கு உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் மோசமான ஒரு நிலைக்கு திடீரென்று ஒரு ஆபத்து வந்து மயங்கி தன் தாய்க்கு ஏற்பட்ட உயிர் போகும் நிலை, அவ்வளவுதான் என்று எல்லோரும் சொல்லும் அளவுக்கு திடீரென்று அவர்கள் மயங்கி விழுகிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு 6 வயது குழந்தை, அதற்கு ஜெபிக்க தெரியுமா? அது கூட தெரியாது. ஏசப்பா ஏசப்பா என் தாயை காப்பாற்று என்றுதான் கேட்டு எண்ணெயை எடுத்து ஜெபித்து அந்த எண்ணெயை பூசி அந்த தாய்க்கு ஜெபித்த உடனே அந்த குழந்தையின் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அந்த தாயை குணமாக்கினார். உண்மையா இது நடந்த சம்பவம். 6 வயது சிறு பெண் குழந்தைக்கு இப்படி நடந்தது. அந்த ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டு குணப்படுத்துகிறார். அப்படி என்றால் அந்த பிள்ளையின் மேல் ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார், அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இதைதான் வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவிலேயே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொள்ளுதல் மட்டுமல்ல, உருவாக்குதலும். சிருஷ்டிப்பு பிறப்பதற்கு முன்பே, உலகத்தில் தாயின் கருவில் உருவாகும் முன்பே சிருஷ்டிப்பு உருவாகி விடுகிறது. உருவாக்கம் என்பது தாயின் கருவில் உருவாகிறது, உருவம் கிடைக்கிறது குழந்தைக்கு. உயிர் அதற்கு முன்பே இருக்கிறது, கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அது வருகிறது தாயின் வயிற்றுக்கு. அந்த தாயின் கருவில் அந்த உருவம் கொடுக்கப்படுகிறது, சரீரம் படைக்கப்படுகிறது, ஆவி ஆத்துமா எல்லாம் கர்த்தரால் உருவாக்கப்படுகிறது. அப்படி உருவாக்கப்படும் பொழுது கர்த்தர் தமக்கென்று அவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார், இப்படியாக செய்ய வேண்டும் என்று. இது ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை என்பது எவ்வளவு மேன்மையானது, அது எவ்வளவு பெரியது என்பதை கர்த்தரே அறிந்திருக்கிறார் என்று தோன்றுகிறது. நாம் அறியவில்லை என்பதே உண்மை. மனித வாழ்க்கையின் மேன்மை என்பது மிகவும் பெரியதா இருக்கிறது. பெரிய காரியங்களுக்காக ஒரு புழுதியிலிருந்து மண்ணோடாய் இருக்கிறோம் என்றும் வேதம் சொல்லுகிறது. மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடு நாம் என்று. அதாவது ஒரு மண்பானையை குயவன் செய்வது போல கர்த்தரும் மண்ணை பிசைந்து நம்மை செய்தார். ஆனால் அவர் கொடுத்த அந்த ஜீவன் இருக்கிறது அல்லவா, அது ஒரு மண் ஓடாய் இருக்க வேண்டிய ஒரு மனிதனை மிக உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகிறது. கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு அருகில் உட்கார வைக்கும் அளவுக்கு நம்மை மாற்றுகிறது. அதுதான் அவருடைய வல்லமை. அதாவது இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சிறு உதாரணத்தை பார்க்கலாம்.
இந்த களிமண் இருக்கிறது அல்லவா, வெள்ளை நிற களிமண் இருக்கு, பீங்கான் செய்கிற களிமண் இருக்கு. அந்த மண் காலில் மிதிப்பட்டு எல்லோரும் நடந்து போகும், மிருகங்கள் நடந்து போகும், இப்படிதான் இருக்கும். அந்த மண்ணை ஒரு நல்ல ஒரு குயவன் கையில் கிடைத்தால் அந்த மண்ணை எடுத்து பக்குவப்படுத்தி பிசைந்து அழகழகான ஜாடிகள் செய்து அதை நெருப்பில் சுட்டு அதை வர்ணம் தீட்டி அதை எடுத்து நம் கண்களில் காட்டினால் அதை பார்க்கும் போது அதை உடனே வாங்கிவிட வேண்டும் என்று ஆசையா இருக்கும். வெள்ளி கூட பளபளப்பு மட்டும்தான் இருக்கும், நிறங்கள் இருக்காது, அழகு இருக்காது. அழகா இருந்தாலும் இந்த பீங்கான் ஜாடியை போல அழகு இருக்காது, அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி என்றால் அந்த மண் தான் இந்த பீங்கான் ஜாடி. ஆனால் இது இவ்வளவு அழகா இருப்பதற்கு காரணம் அந்த குயவனுடைய திறமை. அந்த குயவன் செய்த அந்த பாத்திரம் அவ்வளவு அழகா இருக்கிறது. அது அவருடைய திறமையை காட்டுகிறது, அந்த குயவனுடைய திறமையை காட்டுகிறது. மண்ணின் மேன்மை அல்ல, குயவனுடைய திறமையை காட்டுகிறது. எந்த மண்ணை தெரிந்தெடுக்க வேண்டும் என்றோ அந்த மண்ணை உருவாக்கியது போலதான் நம்மையும் உருவாக்கினார் ஆண்டவர். அப்படி நம்மை பயன்படுத்தி மண்ணாய் இருந்த நம்மை ஒரு அழகான ஜாடியாய் மாற்றி நம்மை பயன்படுத்துகிறார் கர்த்தர். இப்படிதான் மனித வாழ்க்கை இருக்கிறது. அதை இந்த வேத பகுதி மிக தெளிவாய் சொல்லுகிறது. தீவுகளில் இருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்திற்கு மட்டுமல்ல, உலகெங்கும், இந்த பூமி எங்கும் இருக்கிற மனித இனத்தை பார்த்து சொல்லுகிறார். தீவுகளில் இருக்கிறோம், கர்த்தரை அறியாமல் பிறந்து வளர்ந்து மடிந்து போக வேண்டாம், எனக்கு செவி கொடுங்கள், நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் வேத வசனமானது, கர்த்தருடைய வார்த்தை தீவுகள் தோறும் போய் சேரும். போய் சேர வேண்டும் என்பது தேவ சித்தம். பூமியின் கடையாந்திரங்களில் எல்லாம் போய் சேரும். அந்த வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொள்கிறவர்கள் யார் யாரோ ரட்சிக்கப்படுவார்கள். அந்த வசனத்திற்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்கள், நம்முடைய கர்த்தரின் பரிசுத்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கேட்டு, ஆமாம் ஆண்டவரே ஏற்றுக்கொள்கிறேன் என்று முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறவர்கள் பாதுகாக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். அதற்கு பெயர்தான் ரட்சிப்பு, கிறிஸ்தவர்களாய் மாறுவது. இப்படி இருக்க நாம் மனதால் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றி வாழும்போது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறோம். இப்படி அந்த வார்த்தையானது எங்கும் செல்லுகிறது, உலகெங்கும் கர்த்தர் அனுப்ப போகிறார். அப்படி அனுப்பி ஒரு தாயின் கருவிலேயே ஒரு ஊழியக்காரனை உருவாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி உலகெங்கும் எங்கெங்கு கர்த்தருடைய ஊழியர்கள் எழும்ப வேண்டுமோ, எந்தெந்த தேசத்தில், எந்த இடத்தில், இதையெல்லாம் உருவாக்குவது கர்த்தர் தான். தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் என்னை கர்த்தர் அழைத்து, ஏசாயா தீர்க்கதரிசியை கர்த்தர் அப்படிதான் அழைத்திருக்கிறார். தாயின் கருவில் இருக்கும் பொழுதே கர்த்தர் அழைப்பை கொடுத்து விட்டார். இந்த வேலைக்காக இந்த மனிதன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்று கர்த்தர் நியமித்து விட்டார். இப்படி அவர் நியமித்திருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை, அப்படிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கை, அது எந்த இடத்தில் போனாலும், எப்படியெல்லாம் சுற்றி கொண்டிருந்தாலும் கர்த்தர் அவர்களை தம் வழியில் இழுத்து விடுவார். பரிசுத்த சந்ததியை விடமாட்டார் கர்த்தர். பத்திரமாய் பாதுகாத்து தமக்கு ஏற்றவர்களாய் மாற்றி விடுவார். சில நேரங்களில் கர்த்தருடைய அழைப்பை பெற்ற குழந்தையா இருக்கும் பெற்றோர்களுக்கு அது தெரியும், என் பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று. ஆனால் அந்த பிள்ளைகள் சில நேரங்களில் வழி தவறி உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்பொழுதெல்லாம் கர்த்தர் இடைப்பட்டு அவர்களை வழி நடத்தி, பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அப்படி இருந்தாலும் கலக்கம் வரும், அப்படியெல்லாம் இருக்க வேண்டாம். கர்த்தர் அவர்களை வழி நடத்தி எப்படி எந்த விதத்தில் அவர்களை மாற்றி இழுத்து வர வேண்டுமோ அந்த வழியில் அவர் தம்முடைய வழியில் அவர்களை கொண்டு வந்து சேர்த்து விடுவார். பரிசுத்த சந்ததியாய் உருவாக்கினவர் பரிசுத்த சந்ததியை மீட்டுக் கொள்வார், நிச்சயம் அதை செய்வார். நான் என் தாயின் கருவில் இருக்கும் போது என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பிறந்த பின்புதான் குழந்தைகளுக்கு பெயர் வைப்போம். ஆனால் தாயின் கருவில் இருக்கும் போதே ஒரு குழந்தைக்கு பெயர் வைத்து அந்த குழந்தையின் பெயரை எல்லோருக்கும் வெளிப்படுத்தினார் என்று கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பே கோரேஸ் ராஜா என்று கோரேஸ் என்ற பெயர் சொல்லப்பட்டு அந்த மனிதன் பிறப்பார், அவர் ஒரு ராஜாவாயிருப்பார், இஸ்ரவேலர்களை பாபிலோனில் இருந்து விடுதலையாக்கி கொண்டு வருவார் என்று கர்த்தர் ஏற்கனவே சொல்லி இருந்தார். அதன்படியேதான் அதன் பின்பு செய்தார். கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டால் எப்படி எல்லாம் செய்கிறாராம், என்னவெல்லாம் செய்கிறாராம் என்று பாருங்க.
அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி. என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி என்றால் அவருடைய வார்த்தை, தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அம்பை போல பட்டயத்தை, அந்த கத்தியை, வாளை ஷார்ப்பாக, மிக கூர்மையான பட்டயமாக்குகிறார். தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, அவர் தம் கரத்தால் மறைத்துக் கொள்ளுகிறார். எவ்வித ஆபத்தும் இல்லாமல் அவர் நம்மை பட்டயமாக மாற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை, தம்முடைய பிள்ளைகளை அவர் நன்றாக தீட்டப்பட்ட ஒரு கூர்மையான பட்டயமாக மாற்றி அவர்களை தம் கரத்தின் நிழலினால் மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி, ஒரு நல்ல அருமையான ஒரு அம்பு எய்வதற்கு, வில்லில் வைத்து எய்வதற்கு தேவையான அருமையான அம்பாக்கி என்னை தம்முடைய அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அம்பரா துணி என்றால் அம்புகள் வைப்பதற்காக, சொருகி வைப்பதற்காக முதுகில் ஒரு பை போன்ற, ஒரு குழாய் போன்ற ஒரு அமைப்பை முதுகில் கட்டியிருப்பார்கள். முதுகில் ஒரு பேக் போல மாட்டியிருப்பார்கள். அதில் அம்புகளை சொருகி வைத்திருப்பார்கள். அதில் வைத்து மூடி வைப்பார்கள். இதுதான் அம்பரா துணி. இப்படியாக முதுகில் மாட்டியிருக்கும் அம்புகள் வைக்கப்படும் ஒரு பை. இப்படியாக அதில் அம்புகளை வைத்து பாதுகாப்பது போல கர்த்தர் என்னை பத்திரமாய் பாதுகாக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நல்ல ஆயுதமாக்கி நம்மை பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார். எப்பொழுது தேவையோ அப்பொழுது அதை எடுத்து பயன்படுத்துவார். நம்மை ஒரு நல்ல ஒரு பட்டயம் போல ஒவ்வொரு ஊழியக்காரரையும் அவர் பயன்படுத்துகிறார். அந்த ஒரு ஊழியக்காரருக்கு என்னவெல்லாம் கர்த்தர் செய்கிறார் என்றால், முதலில் அவர்களை பாதுகாக்கிறார். அவர்களை கூர்மையான பட்டயமாக்குகிறார். நல்ல சிறந்த பரிசுத்தமான ஜனமாகவும், ஞானம் உள்ளவர்களாகவும், விவேகம் உள்ளவர்களாகவும், அவர்களை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாகவும், உணர்வுள்ள, அதாவது கர்த்தருடைய 7 ஆவிகளையும் பெற்றவர்களாக மாற்றி அவர்களை தம் கரத்தின் நிழலினால் மறைத்து, எந்த தீங்கும், பத்திரமாய் நல்லபடியாக நம்மை உருவாக்கி விட்டுவிட்டால் பொல்லாதவன் கவி கொண்டு போய் விடுவான். அப்படி அல்லாமல் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். தம்முடைய கரத்தின் நிழலினால் கையை வைத்து பாதுகாத்துக் கொள்கிறார். அருகிலேயே இருந்து பத்திரமாய் நம்மை பாதுகாத்துக் கொள்கிறார். அப்படி பாதுகாத்து அதன் பின்பாக நம்மை மூடி வைக்கிறார். அம்பரா துணியிலே மூடி வைப்பது போல, அம்புகள் வைக்கும் பையில் வைத்து மூடி வைப்பது போல கர்த்தர் நம்மை தம் முதுகில் தம்முடன் சேர்த்து நம்மை மூடி வைக்கிறார். ஏன் யாதொரு தீங்கும் நமக்கு நேரிடாதபடிக்கு நம்மை மூடி பத்திரப்படுத்துகிறார். நம்மை எப்பொழுது எடுத்து பயன்படுத்த வேண்டுமோ, ஒரு அம்பை எப்பொழுது தேவையோ அப்பொழுதுதான் அந்த வேடன் எடுத்து பயன்படுத்துவார், ஒரு போர் வீரன் எடுத்து பயன்படுத்துவார். அது போல எப்பொழுது அதை பயன்படுத்த வேண்டுமோ அப்பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். அம்பை போல் கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என் தாசன், இஸ்ரவேலிலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். இஸ்ரவேலிலே அவர் நம்மில் மகிமைப்படுவார். இதன் பொருள் என்ன? நம்மை முன்னிட்டு நம் மூலமாக செயல்களை செய்ய வைத்து, அற்புதங்கள் செய்ய வைத்து, அடையாளங்கள் செய்ய வைத்து, மிகப்பெரிய காரியங்களை பூமியில் நிகழ்த்தி நம்மை, அதாவது தாசன் என்றால் வேலைக்காரன் என்று பொருள், ஒரு நல்ல வேலைக்காரனாய் நம்மை பயன்படுத்தி அதன் மூலம் கர்த்தருக்கு புகழ்ச்சி உண்டாகும்படியாக செய்வார். ஒரு நல்ல வேலைக்காரன் செய்யும் வேலை, இவர் கர்த்தருடைய பிள்ளை, அதனால்தான் இவரிடத்தில் இவ்வளவு வல்லமை வெளிப்படுகிறது என்று எல்லோரும் சொல்லும்படியாக, அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய தாசன் நாம், கர்த்தருக்கு வேலைக்காரர்களாக கர்த்தரால் நாம் உருவாக்கப்பட்டிருந்தால் நம்மை இப்படியெல்லாம் பாதுகாத்து உருவாக்கி நம்மை ஒரு வேலைக்காரனாக்கி நல்ல ஒரு வேலை செய்கிறவர்களாய் நம்மை மாற்றி நாம் செய்யும் செயல்கள் மூலமாக அவர் பெயர் பெருமைப்படும்படி செய்வார். அதாவது நம்மை பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்வார். நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் அவருடைய கையில் ஆயுதம். அவர்தான் எல்லா காரியங்களையும் நடப்பிப்பவர். ஒரு உயிரற்ற ஒரு ஆயுதம் போல நாம் சுயத்துக்கு செத்து முழுமையாய் கீழ்ப்படிந்து நாம் கர்த்தருக்கு நடக்கும் போது நம்மை ஒரு நல்ல ஆயுதமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஒரு உதாரணத்திற்கு இதன் பொருள் என்னவென்றால், நம்மிடத்தில்
ஒரு கத்தி இருக்கிறது. அதை நாம் எடுத்து பயன்படுத்துகிறோம். அது நல்லபடியாக காய்களை நறுக்குகிறது, பழங்களை நறுக்குகிறது. நாம் எடுத்து பயன்படுத்தி விட்டு அதை வைத்து விடுகிறோம். நம் வேலைகளை எல்லாம் முடிக்கிறோம். அதே கத்தி கொஞ்சம் நடுவில் உடைந்திருக்கிறது. அந்த கத்தியை எடுத்து நாம் நறுக்கினால் அந்த கத்தி என்ன செய்யும்? நாம் ஒரு பக்கம் நறுக்கினால் அது ஒரு பக்கம் வளைந்து கொண்டு போகும். உடைந்திருப்பதினால் அது நகர்ந்து கொண்டு உடைந்து கொண்டு போகும். அதை சரியாக நம்மால் பயன்படுத்த முடியாது. தொடர்ந்து அதை பயன்படுத்தி கொண்டிருந்தோம் என்றால் எரிச்சலா இருக்கும். என்ன இது இப்படி இருக்கிறது, இது எப்படி வைத்து நறுக்குவது என்று நாம் தூக்கி போட்டு விடுவோம். அது போலதான் முழுமையான கீழ்ப்படிதல் உள்ளவர்கள் முழுமையான சேதமடையாத கத்தியை போல கர்த்தருக்கு இருக்கிறோம். முழு கீழ்ப்படிதலோடு நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சுலபமாக கையாளுகிறார். நாம் அவருக்கு எந்த துன்பத்தையும் கொடுப்பதில்லை. நாம் உடைந்த கத்தியாய் இருந்தால், நம்மிடத்தில் பாவம் இருந்தால், நாம் பரிசுத்தமான கர்த்தருடைய ஜனம்தான். ஆனால் முழுமையாய் கீழ்ப்படிவதில்லை. கொஞ்சம் இப்படி கொஞ்சம் அப்படி என்று கீழ்ப்படிவாமல் நாம் சுத்தி கொண்டிருந்தால் அது என்ன ஆகும்? உடைந்த கத்தியை பயன்படுத்தியது போல. கர்த்தர் மிகவும் கடினப்பட வேண்டும். நம்மோடு போராடுவார். நம் மீது உள்ள அன்பினால் விட்டுவிட மாட்டார். ஒழுங்காக நறுக்கும், இதை சரிப்படுத்தலாம் என்று முயற்சி செய்வார். அவருக்கு கோபம் வந்தால் தூக்கி போட்டு விட்டு போய்விடுவார். அவ்வளவுதான். சவுலையாவுக்கு அப்படிதான் நடந்தது. இஸ்ரவேலின் முதல் ராஜாவான சவுலுக்கு அவர் தூக்கி போடப்பட்ட உடைந்த கத்தியை போல அவர் ஆனார். நாம் அப்படி ஆகிவிடக்கூடாது. எந்த நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தாவீது ராஜாவை போல நடந்து கொள்ள வேண்டும். அவரை போல கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு, அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார். அவர் நம்மை பயன்படுத்தி பெரிய காரியங்களை எல்லாம் செய்வார். மிகப்பெரிய காரியங்களை செய்வார். அதை பார்த்து உலகமே ஆச்சரியப்பட்டு போகும். நல்ல காரியங்கள் பூமியில் நிறைவேறும். நாம் நன்றாக நம் வாழ்க்கை பயன்படும் கர்த்தருக்கு. அது எவ்வளவு பெரிய காரியம். இப்படி இருக்க ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். நான் என் உழைப்பிற்கு எனக்கு பலன் கிடைக்கவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு அதே நிலைமைதான் போல அந்த காலத்தில். அவர் சொல்லுகிறார், நான் உழைக்கிறேன், ஆனால் எனக்கு பலன் இல்லை. வீணும் வியர்த்தமுமாய் எந்த பலனையும் என்னால் பார்க்க முடியவில்லை. உழைக்கிறேன், கடினமாய் என் பலனை செலவழிக்கிறேன், அதிக பலனை செலவழிக்கிறேன், ஆனாலும் எனக்கு பலன் ஏதும் தெரியவில்லை. ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். என் பலன் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். இதன் பொருள் என்ன? நான் உழைக்கிறேன், வீணாய் போகிறது, எனக்கு எந்த பலனும் தெரியவில்லை, கிடைக்கவில்லை. ஆனாலும் என் நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் அதற்கு பலன் தருவார். என் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது. கர்த்தர் தந்த பலனால் தான் நான் இவ்வளவு காரியங்களையும் செய்கிறேன். அவர்தான் என் பலன். அப்படி இருக்க என் பலன் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். கர்த்தரே என் பலனா இருந்து இந்த காரியங்களை செய்ய வைக்கிறார். என்னுடைய நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. என் நீதிக்கு ஏற்ற, என் உழைப்புக்கு ஏற்ற, என் நியாயத்திற்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவார். நான் படும் உபத்திரவங்களுக்கும், நான் படும் உழைப்புக்கும், என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் நிச்சயம் நியாயம் தருவார், பலன் தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியே சொல்லுகிறார், யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி. இது ஒவ்வொருவரும் நமக்கென்று இந்த வசனங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை தாசனாக உருவாக்கினார். ஆனால் இஸ்ரவேலோ சேராதே போகிறது. இஸ்ரவேலை காப்பதற்காக நான் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே யாக்கோபை மீட்பதற்காக கர்த்தர் என்னை பயன்படுத்தினார், என்னை உருவாக்கினார், என்னை தாசனாக ஒரு நல்ல வேலைக்காரனாக உருவாக்கினார். ஆனாலும் இஸ்ரவேலோ சேராதே போகிறது. இஸ்ரவேலர்கள் சேர மாட்டேன், ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். கர்த்தர் எனக்கு மரியாதையை கொடுத்திருக்கிறார், கனப்படுத்துகிறார். எனக்கு அந்த மரியாதை கர்த்தரிடத்திலிருந்து கிடைக்கும். என் தேவன் எனக்கு பலனாய் இருப்பார். கர்த்தரே என் பலன்.
அவர் எனக்கு பெலனாய் இருப்பார். அவர் எனக்கு மரியாதையை உண்டு பண்ணுவார். ஜனங்கள் மத்தியில் என்னை கனப்படுத்துவார். மற்றவர்கள் மதிக்கும்படி என்னை உயர்த்தி வைப்பார். என்னை கர்த்தரே உருவாக்கினார். ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும். யாக்கோபின் 12 கோத்திரத்தாரையும் எழுப்புதல் அடைய பண்ணி அவர்களை மனம் திரும்ப பண்ண எழுப்புவதற்கும், இஸ்ரவேலில் மீதி இருப்பவர்கள் மீண்டு காக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் அவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியம் இருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி தம்மை குறித்து சொல்வதாக சொல்லி இருக்கிற வார்த்தைகள் என்றாலும், இது முக்கியமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறிக்கிறது. இவர் தீர்க்கதரிசி ஐயா தம்மை குறித்து சொல்வது போல சொல்லி இருக்கிறார். ஆனால் அந்த உவமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலில் அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாயின் கருவில் கர்த்தரால் உருவாக்கப்பட்டவர். அவர் பாதுகாக்கப்பட்டார். அம்பை போல அவரை பாதுகாத்தார். அம்பாரா துணியின் தேவன் அப்படியாக அவரை பாதுகாத்தார். அவரை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும் அளவுக்கு கர்த்தர் தேவையில்லை. அதாவது சாதாரண காரியம். அவருக்கு இது சாதாரண காரியம். இதையெல்லாம் பெரிய காரியம் அல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு. அது மட்டுமல்ல, இஸ்ரவேலர்களை மீட்பதற்காக மட்டுமல்ல, பூமியின் முடிவு பரியந்தம், கடைசி பரியந்தம் பூமியின் ஜனங்களை ரட்சிக்கும்படியாகவே இந்த உலகத்திற்கு அவர் அனுப்பினார். இது முழுக்க முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தம்மை குறித்து சொல்வது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லி இருக்கிறார். பூமியினுடைய கடைசி பரியந்தமும் எனக்கு ரட்சிப்பாய் இருக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு பாதுகாப்பாய், அதாவது பிதாவாகிய தேவனுடைய சார்பில் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக உலகத்தின் கடைசி பரியந்தம் என்றால் நாம் வாழ்கிற இந்த காலமும் சேர்த்து இனி வரப்போகிற காலங்களும் சேர்ந்து பூமியின் கடைசி பரியந்தமும் இந்த பூமிக்கு ஒளியாக ஏற்படுத்தினார். வெளிச்சமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் தந்தார். உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். பிதாவாகிய தேவன் குமாரனை ஜாதிகளுக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அவர் வழியில் தான் நாம் வாழ வேண்டும். அவர் வழியில் தான் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலை உபதேசங்களை கேட்டு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாக்கி கொண்டால்தான் நம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் போக முடியும். அப்படி செய்வதற்கு நமக்கு தேவை அந்த மலை உபதேசங்கள் எல்லாம் 10 கட்டளைகளுக்குள்ளும் கற்பனைகளுக்குள்ளும் அடங்கி இருக்கிறது. வேத வசனம் முழுவதும் முரண்பாடானது எதுவும் இல்லை. எல்லாம் ஆற்று நீர் போல. ஆற்று நீர் அல்லது அருவி நீரை பார்த்தால் எல்லாம் மேலிருந்து கீழே இறங்கிதான் போகும். ஒரு துளி கூட திரும்பி போய் கொண்டிருக்காது. மேலிருந்து எல்லாம் கீழே விழுந்துதான் போய் கொண்டிருக்கும். திரும்பி போக எந்த நீராலும் முடியாது. அது போல கர்த்தருடைய வசனங்கள் எங்கும் முரண்பாடு கிடையாது. முரண்பாடு போல தோன்றலாம், ஆனால் இரு கரைகளாய் இருந்து அதன் பொருள் ஒரே சீராக தான் போய் கொண்டிருக்கும். அதனால் ஜாதிகளுக்கு வெளிச்சமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது வேத வசனங்கள் முழுவதும் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடத்துகிறது. அவர் வார்த்தையாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவனிடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. நித்திய ஜீவனை சுதந்திரிக்க பண்ணும். இப்படியாக கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். அவருடைய அன்பு பெரியது. அவர் நாமம் பெரியது. நம்மை தாயின் கருவில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி தெரிந்து கொண்டு அழைத்தாரோ அதே போலதான் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையையும் அவர் தாயின் கருவிலேயே உருவாக்கி பாதுகாத்து தம்முடைய ராஜ்யத்திற்குள் சேர்த்து வைத்துக் கொள்கிறார். கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை முற்றிலும் அறிந்தவர். நம்மை எப்பொழுதும் அறிந்தவர். நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடியாத நிலையில் குழந்தையாய் இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாது. அது போல இருந்தாலும் கூட அப்பொழுதும் நம்மை கவனித்து பாதுகாத்தவர், நம்மை அறிந்தவர். அவர் பெரியவர். அவர் வல்லமையை புரிந்து கொள்வோம். இப்படி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவரிடத்தில் அண்டிக் கொண்டு நல்வாழ்வு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாறனாக.